ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதினிது சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி நிறைய செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ மட்டன் குழம்பு நிறைய வைக்கிறதுக்கு மட்டன் நான் இன்றைக்கி 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன்னு சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 10 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒவ்வொரு மட்டனும் சீக்கிரமே வெந்துடும். அதனால் உங்களுடைய மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அது வேகட்டும். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் இதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது பொரிஞ்சவுடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது, அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி 2 தக்காளி போதுமான அளவு தான் 1 kg மட்டனுக்கு. ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும், அது மட்டன் குழம்புக்கு நல்லா இருக்காது. ஸோ ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கனால இதில் கொஞ்சமாக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பெரிய ஸ்பூனு, அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம் ரெண்டுமே ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு சீரகத்தை எண்ணெயில் போட்டு வதக்கலாம், இப்படி போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக அரைக்க தான் போகிறோம், அதனால் ஒன்றும் தப்பில்லை. ஸோ லைட்டாக இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா மசாலா தூள்லாம் போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிரும், அதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதில் மசாலா தூள் நீங்கள் உங்களுக்கு சாம்பார் பொடி எது வச்சுருப்பீங்களோ அது சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வதக்கிடலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணலாம். ஸோ நான் இதில் கடாயில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அதில் போட்டு அரைச்சிருக்கோம், இது தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இதில் ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்க போகிறோம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் எவ்வளோ நிறையா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு நிறையா வரும். ஸோ அதில் வெங்காயம் மெயின். வெங்காயம் சேர்க்கும் போது நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு இனிப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த குக்கரில் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் தண்ணியோடு சேர்த்துட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ எந்த அளவுக்கு தண்ணியோ அது அளவுக்கு போடுங்க. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சூப் மாதிரி குடித்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கிளறியாச்சு. இப்போ இதை குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் வெந்தாலும் பரவாயில்ல, இதை ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சீரகத்தூள் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.